ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுப்பது ஊழல். அதிலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கடந்த 50 ஆண்டு காலமாக கெடுத்துக் கொண்டிருப்பது ஊழல் தான். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொன்னார்கள். என்று அந்த வசனம் மாறி எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். உதாரணம், 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அதிகாரியை, நேர்மை இல்லாத ஒரு அதிகாரி, ஊழல் செய்கின்ற அதிகாரியை பார்த்து நாம் எல்லோரும் சொல்லியிருப்போம், ஐயோ அந்த அதிகாரியா, பணம் கேட்கின்ற அதிகாரி, ஊழல் செய்கின்ற அதிகாரி என்று நாம் சொல்லியிருப்போம். ஆனால் இன்று நம்முடைய மனநிலையை எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்கின்றோம் என்றால், இன்று அது போன்ற ஒரு அதிகாரி இருந்தால் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தா வேலை நடத்தணும்பா, இந்த மனநிலை நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய எதிர்பார்ப்பு நல்ல நேர்மையான நிர்வாகம் இருக்க வேண்டும் என்று எல்லாருடைய எதிர்பார்ப்பது. ஆனால் இன்று நம்மையே நாம் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். காலையில் எழுந்துக்கிறீங்க, எழுந்தவுடன் காஃபி குடிக்கிறீங்க, அதில் பாலில் கலப்படம், பாலில் ஊழல். சாப்பாட்டில் இட்லி சாம்பார், சாம்பார் பருப்பில் ஊழல் நடந்திருக்கு, அரிசியில் ஊழல் நடந்திருக்கு, இட்லியில். அடுத்தது நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, ரோடு சரியில்லை, குழியுமா இருக்கு ரோடு, அதில் வண்டி பங்க்சர் ஆகுது, ரோட்டில் ஊழல். இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பஸ்ஸில் சீட்டு கிடையாது, குச்சி குச்சியாக இருக்குது, மழை பெஞ்சுன்னா ஒழுவுது, சில பஸ்ஸில் கீழே விழுந்துடுவோம் நடுவில் உட்காந்தா. ஏன்னா பஸ்ஸில் ஊழல் நடந்திருக்கு. ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே ஊழல் நடக்குது. குழந்தை பிறந்திருக்குது உங்களுக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, அந்த பேரில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், வாங்க முடியுமா? அதற்கு விண்ணப்பம் கொடுத்து கையில் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஆளுக்கு ஏற்ற காசு லஞ்சம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்தா 3 மாதத்தில் கிடைக்கும் சர்டிஃபிகேட், இல்லைன்னா 6 மாதம். தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஒன்னொன்றுக்கும் எம்ஆர்பி வச்சிருக்கிறான், மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இப்போ கடையில் போய் ஒரு சோப்பு வாங்கினீங்கன்னா 15 ரூபாய் 50 பைசா, அதுக்கு மேலே விற்கக்கூடாது, அதான் மேக்ஸிமம் ப்ரைஸ். இல்லை ஒரு பேஸ்ட் வாங்கினீங்கன்னா அதில் 18 ரூபாய் 30 பைசா, அதுக்கு மேலே விற்கக்கூடாது. அப்படி தமிழ்நாட்டில் ஒன்னொன்றுக்கும் ரேட். ஒரு டாக்டருக்கு டிரான்ஸ்ஃபர்னா 5 ரூபாய், 5 லட்சம் ரூபாய். ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபர்னா 4 லட்சம் ரூபாய். ஒரு நர்ஸ் டிரான்ஸ்ஃபர்னா 3 லட்சம் ரூபாய். ஒரு ஓட்டுநர் வேலை வேணும்னா 10 லட்சம் ரூபாய். ஒரு ஆசிரியர் வேலை வேணும்னா 15 லட்சம் ரூபாய். ஒரு வைஸ் சான்சலர் வேலை வேணும்னா 10 கோடி ரூபாய். எல்லாத்துக்கும், வேலைக்கும் சரி டிரான்ஸ்ஃபருக்கும் சரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சிமெண்ட்ல ஊழல் நடக்குது. வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஒரு மூட்டை எவ்வளோ தெரியுமா? 120 ரூபாய். நம்ம ஊரில் எவ்வளோ? 460 ரூபாய். பக்கத்து நாட்டில் 120 ரூபாய் 160 ரூபாய் விற்கிற சிமெண்ட்டு ஏன் இங்கே நம்ம ஊரில் 460 ரூபாய் விற்குது? லஞ்சம், ஊழல். சரி, மணல், வீடு கட்டத்து எல்லாம் வேணும், மணல். மணல் எவ்வளோ வாங்குறாங்க? தமிழ்நாட்டில் 160 குவாரி இருக்கு, மணல் குவாரிகள். 160 குவாரியில் எல்லாம் மணலை கொள்ளடிக்கிறாங்க. 3 அடி தான் அளவு எடுக்கணும், 30 அடி போயிருக்கு அளவு. அங்கே குவாரி இடத்துல எவ்வளோ ஒரு யூனிட் மணல் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? 674 ரூபாய் ஒரு செலான் வாங்கணும். டிடி கொடுத்து செலான் வாங்கணும். 674 ரூபாய் கொடுத்து ஒரு யூனிட் மணல் அங்கே குவாரியில் வாங்குற, குவாரிலாம் ஆற்றுல வாங்குறாங்க. அந்த மணலை உங்களுக்கு எவ்வளோ விற்கிறாங்க தெரியல? 7000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு விற்கிறாங்க. நினச்சி பாருங்க, 700 ரூபாய்க்கு அங்கே வாங்கி உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி! இது விலைவாசி ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்களே, ஏன் எப்படி ஏறிடுச்சு?
இந்த ஊழல்னால விலைவாசி ஏறிடுச்சு. பருப்பை கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. பருப்பு விலை 55 ரூபாய் இருந்தது 5 வருஷத்துக்கு முன்பு, இன்னைக்கு 220 ரூபாய். எண்ணெய் விலை ஏறி போயிடுச்சு, சக்கரை விலை ஏறி போயிடுச்சு, உப்பு ஏற்றிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கின்னஸ் புத்தகத்தில் ஒரு ஊழல் இடம்பெற்றிருக்கு. 186 பக்கத்தில் கின்னஸ் புத்தகத்தில் புரட்டி பார்த்தா தெரியும் என்ன ஊழல். 2G அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உலக அளவில் எங்க போய் ஊழலை பத்தி பேசினா இந்த 2G ஊழல் பத்தி பேசி ஆகணும். வெள்ளக்காரங்களும் பேசிட்டு இருக்கான். இந்தியாவில் 2G ஊழல் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்தியாவிலே உலகத்தில் இந்தியாவிலே முதல் பணக்காரர் முகேஷ் அம்பானி, அவருக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய உரிமை அது உங்களுக்கு. ஆனா இந்த உரிமையை நீங்க என்ன செய்யறீங்க? விக்கிறீங்க, காசுக்கு விக்கிறீங்க, பொருளுக்கு விக்கிறீங்க. இதுதான் நடந்துட்டு வருது. நீங்க என்ன, நான் உங்களை சொல்ல, நான் பொதுவா சொல்றேன், நடக்கிறது சொல்றேன். மாற்றத்தை கொடுங்கள். இது போதும். 2 கட்சிகளும் ஆட்சி செய்தது போதும். தெளிவாக இருங்கள், விழித்தெழுங்கள். இன்னும் எவ்வளவு காலமாக நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள்? யார் வந்தாலும் எனக்கு என்ன, யார் வந்தாலும் எனக்கு என்ன, இந்த மனநிலை விட்டு விடுங்கள். ஆம், எனக்கு நல்ல ஒரு முதலமைச்சர் வர வேண்டும், நல்ல ஒரு கட்சி வர வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், நாணயமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும், மனதிலே நினைக்க வேண்டும். ஆசை வார்த்தைகள் வேண்டாம், அடுக்கு மொழிகள் வேண்டாம், வசனங்கள் வேண்டாம், நடிப்பு வேண்டாம், செயல் வேண்டும். இதுதான் டெல்லியிலே பிரச்சனை. டெல்லி மக்கள் பொங்கி எழுதார்கள். எங்களுக்கு காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், எங்களுக்கு புதுமையான ஒரு இயக்கம் வேண்டும் என்று டெல்லி மக்கள் பொங்கி எழுந்தார்கள், விழித்தெழுந்தார்கள். அதனுடைய விடை கெஜ்ரிவால் என்ற ஒரு நபர் முதலமைச்சராக கொண்டு வந்தார்கள். ஏன் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் முடியாதா? நிச்சயமாக முடியும், உங்களால் முடியும். சரி, இதற்கு என்ன விடை, என்ன தீர்வு? இதற்கு பல சட்டங்கள், பல திட்டங்கள், பல அணுகுமுறைகள், நிர்வாக சீர்திருத்தங்கள் இதற்கு தேவை. லோக் ஆயுக்தா சட்டம், மொராஜி தேசாய் அவர்கள் 63 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் என்று போட்டார்கள். அதிலே பரிந்துரை லோக்பால், லோக் ஆயுக்தா, இதை இரண்டையும் கொண்டு வர வேண்டும் என்று எப்போ 63 பரிந்துரை செய்தார். இவ்வளவு காலமாக அது வரவில்லை. 2013 மட்டும் தான். லோக்பால் என்றால் மத்திய அரசு சட்டம், லோக் ஆயுக்தா மாநில அரசு சட்டம். 2013 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பிறகு இந்தியாவிலே 13 மாநிலங்களில் லோக் ஆயுக்தா இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோரிக்கை வந்தும் இவர்கள் கொண்டு வரவில்லை. காரணம், இவர்கள் முதலில் மாட்டிக்கொள்வார்கள். அதை கொண்டு வந்தால் இவர்களால் ஊழல் செய்ய முடியாது. அந்த சட்டம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் சட்டமன்ற கூட்டுத்தொடரிலே நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றுவோம். முதல் கூட்டுத்தொடரில் நடக்கும் ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் அசெம்பிளி. மிகச்சிறந்த சட்டம், மிக வலிமையான சட்டம் அது. கர்நாடகாவிலே சட்டம் இருக்கிறது, லோக் ஆயுக்தா. சந்தோஷ் ஹெக்டே ஒரு நீதிபதி. சட்டத்தின் கீழ் முதலமைச்சரிலிருந்து எத்தனை அமைச்சர்களோ அதிகாரிகளோ எல்லாம் யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். அந்த லோக் ஆயுக்தா, அதாவது இணை நீதிமன்றம், குவாஷி ஜுடிஷியரி சொல்வார்கள். அந்த நீதிமன்றத்திற்கு சிறப்பு நீதிபதிகள் நேர்மையானவர்கள், சிறப்பு அதிகாரிகள் நேர்மையானவர்கள் தான் நியமனம் செய்ய வேண்டும். அந்த நீதிமன்றத்திற்கு, இணை நீதிமன்றத்திற்கு ஒரு புகார் வந்தால் அந்த புகாரை விசாரிக்கின்ற அதிகாரம்
அந்த லோக் ஆயுக்தா அமைப்புக்கு இருக்கிறது. அது முதலமைச்சர் மீது வந்தாலும் முதலமைச்சரை அழைத்து விசாரிக்கலாம், அமைச்சர்களை அதிகாரிகளை யார் வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். அந்த அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அதை நான் கொண்டு வருவேன், உறுதியாக கொண்டு வருவேன். விசாரணை நடத்தி 6 மாதத்திலே தீர்ப்பு, 6 மாதத்தில் தீர்ப்பு. அப்படி யாராவது அதிகாரிகளோ அமைச்சர்களோ தவறு செய்தால் அந்த லோக் ஆயுக்தாவுக்கு அதிகாரம் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம் என்ற அதிகாரம் இருக்கிறது அதற்கு. இதனால் தான் இந்த 2 கட்சியும் அதை கொண்டு வரவில்லை. குறிப்பாக அதிமுக அதை கொண்டு வரவில்லை. இதை நான் செய்ய இருக்கின்றேன். உங்களுக்கு சேவை உரிமை சட்டம், பொது சேவை உரிமை சட்டம், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட். இது இந்தியாவிலே 21 மாநிலங்களில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இல்லை. காரணம், இவர்களுக்கு வேண்டாம் அது. இதை நான் 6 மாதத்திலே நான் கொண்டு வருவேன். இந்த சட்டத்தின் கீழ் என்ன, ஒவ்வொரு சேவை தமிழ்நாட்டில் இப்போ நீங்க கேட்குறீங்க, பிறப்பு சான்று, இறப்பு சான்று, பேரை மாற்றணும் கெசட்ல, அல்ல ஒரு அனுமதி வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு, இல்ல ஒரு ரேஷன் கார்டு வேணும், இல்ல மின் இணைப்பு வேணும், இப்படி ஒவ்வொரு சேவைகள் இருக்கு. ஒரு 50 சேவைகளை எடுத்து ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு கால அவகாசம். ஒரு உதாரணம், பிறப்பு சான்றிதழ் வேணும்னா 15 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த பிறப்பு சான்றிதழ் நீங்க நேரில் போக வேண்டாம். நீங்க நேரில் போனதானே காசு கேட்குறாங்க, நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியும்னா அதுக்குன்னு ஒவ்வொரு பகுதியில் இருப்பாங்க ஆளுங்க. ஆன்லைனில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் வீடை தேடி வரும். இல்லை மறுக்கின்ற காரணம் வந்தாக வேண்டும் 15 நாட்களுக்குள். அப்படி வரவில்லை என்றால் 16வது நாள் அந்த அதிகாரிக்கு 100 ரூபாய் அபராதம் போடுவோம். 17வது நாள் 100 ரூபாய் அபராதம், 18வது நாள் 100 ரூபாய் அபராதம், ஒவ்வொரு நாளுக்கு 100 ரூபாய் அபராதம் அவர்களுக்கு போடுவோம். அப்போ நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க போய் இது சட்டம் வந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ சட்டம் வரணுமா வேண்டாமா? அவசியம் வரணும். அது இது ஒரு சேவைக்கு மட்டும் இல்லை, 50 சேவைகள் இது இருக்கணும். அப்ப எங்க லஞ்சம் கேட்பாங்களா? நீங்க கொடுப்பீங்களா? இல்ல. கேட்கறதும் வழி இல்லை, நீங்க கொடுக்கறதுக்கும் வழி கிடையாது. சேவைகள் தானா நடக்கும். இதுல சில அரசு ஊழியர்கள் இதுல என்னடா அன்புமணி வந்த அந்த சட்டத்தை கொண்டு வந்தா நம்மளெல்லாம் என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு அப்படி ஒரு மனநிலை இருக்காங்க. நிச்சயமா கிடையாது. நேர்மையான அதிகாரிகள் உங்களுக்கு நான் டபுள் ப்ரமோஷன் நான் தருவேன், உங்களுக்கு நான் இன்சென்டிவ் தருவேன், நல்ல வேலை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், 100 அனுமதி ஒரு வாரத்தில் கொடுத்தீங்கன்னா நீங்க 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இன்சென்டிவ் நான் கொடுப்பேன் நான். அடுத்தது வெளிப்படையான நிர்வாகம், டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இ கவர்னன்ஸ், மின் ஆளுமை. இ கவர்னன்ஸ் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் இது நான் டெல்லியில கொண்டு வந்தேன் 5 ஆண்டு காலத்தில். தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வர முடியாதா? இப்போ யார் டெண்டர் போடுறா, எப்படி போடுறா என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஆட்சியில நீங்க வெளியிலிருந்து பார்க்கலாம், டிரான்ஸ்பரண்டா எங்க போகுது, எங்க வருது, என்னென்ன இருக்கு நீங்க பார்த்துட்டு போலாம். இல்ல மறைவுலாம் எதுவுமே கிடையாது. வெளிப்படையான நிர்வாகத்தை நான் கொண்டு வருவேன் உங்களுக்கு. நான் ஒவ்வொரு மாவட்டம், இப்போ மாதத்தில் 4 அமைச்சரவை கூட்டம் கேபினட் மீட்டிங் இருக்கும். அதுல ஒன்று இந்த மாசத்துல மதுரையில் அமைச்சரவை கூட்டம், அடுத்த மாதம் சேலத்தில், அடுத்த மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில், அடுத்த மாதம் ராமநாதபுரத்தில், சுத்தி சுத்தி வந்துட்டு போறோம். வரத்தில் என்ன நோக்கம் இருக்கு? ஒன்று அந்த மாவட்டத்தில் முதலமைச்சர் வருவாரு, கூட இருக்கிற அமைச்சர்கள்லாம் வரணும். 1 நாளோ 2 நாளோ முழுவதும் அந்த மாவட்டத்தை சுத்தி பார்க்கணும். ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுப்போம். இதுதான் உங்களை தேடி நான் வருவேன், நீங்க என்ன தேடி வர வேண்டாம் அவசியம் இல்லை. I will come to you. எப்படி தடுக்கலாம்? ஊழல் தடுப்பதற்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் நான் கொண்டு வர போறோம். 108 நம்பர் மாதிரி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர்.
யாராவது உங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா இல்ல லஞ்சம் வாங்கினாங்கன்னா அதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், புகார் பண்ணலாம். இந்த நம்பர் முதலமைச்சர் அலுவலகத்துடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கும். இந்த நம்பர் சிஎம் செல் நேரடியா இருக்கு போது. அப்போ யார் புகார் செஞ்சாலும் அதுக்கு விசாரணை செய்யலாம். இதில் இந்த திட்டங்கள், இது போடிய திட்டங்கள் எல்லாம் சட்டங்கள், திட்டங்கள், மரபுகளை கடைபிடித்து வித்தியாசமான ஆட்சி என்னால் கொடுக்க முடியும். காமராஜ் ஆட்சி என்னால் கொடுக்க முடியும். நேர்மையான ஆட்சி என்னால் கொடுக்க முடியும். தேவை ஒரு வாய்ப்பு. ஆண்டுதோறும் முதலமைச்சர் அமைச்சருடைய சொத்து விவரம் ஜனவரி மாதம் வெப்சைட்ல வெளியிடுவோம். ஆக இதையெல்லாம் நான் இப்படி மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். எனக்கு 5 ஆண்டு காலம் நிர்வாக அனுபவம் டெல்லியில இருந்தது. 5 ஆண்டு காலம் அமைச்சராக பணியாற்றிய பொழுது அங்கு நிர்வாகம் செய்தேன். எனக்கு கீழே கிட்டத்தட்ட 40-50 IAS அதிகாரிகள் பணியாற்றினார்கள். இங்க தமிழ்நாடு ஜனத்தொகை சென்சஸ் படி 7.21 கோடி, இன்னைக்கு 7.3 கோடி அன்அஃபிஷியலா. ஆனா நான் அப்போ சென்சஸ் படி பார்த்தா 110 கோடி மக்களுக்கு, நான் இந்தியாவுக்கு 110 கோடி மக்களுக்கு திட்டங்கள் நான் கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டுக்கு என்னால் கொண்டு வர முடியாதா? நிச்சயமா என்னால் கொண்டு வர முடியும். நான் முதல்ல என்ன செய்ய போறேன், முதலமைச்சரான முதல்ல என்ன செய்ய போறேன்னா 50 ஆண்டு காலம் அந்த ஊழல் நிர்வாகத்தை நான் பின்பற்ற மாட்டேன். அதை தரைமட்டமா இடித்து தள்ளி புதிய நிர்வாகத்தை நான் உருவாக்குவேன். நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவேன். தமிழ்நாட்டில் நல்ல நேர்மையான அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. We have very good officers, young, dynamic, dedicated, sincere officers in Tamil Nadu. IASல இருக்காங்க, IPSல இருக்காங்க. ஆனா அத்தனை நேர்மையான அதிகாரிகள் என்ன இருக்காங்க, எங்க இருக்காங்க இன்னைக்கு? பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படை. மின்சாரத்துறையில எவ்வளோ ஊழல், அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதை பத்தி பக்கம் பக்கமா பேசலாம். பொதுப்பணித்துறையில் இப்ப ரோடு போடுறாங்க. இங்க ரோடு போட்டா எவ்வளவு நாள் வருது இந்த ரோடு? 6 மாசம். 6 மாசம் கூட இல்லை, 3 மாசம் வருது. சிங்கப்பூர்ல ஒரு ரோடு போட்டாங்கன்னா 10 வருஷம் வரணும். அப்படி 10 வருஷம் வரலன்னா அந்த கான்ட்ராக்ட்ல ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. இந்த சட்டத்தை இங்க கொண்டு வரலாமா? அதை கொண்டு வந்தா ஒரு கான்ட்ராக்ட் வெளியில இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க. 10 வருஷம் அங்க, இங்க 10 மாசம் கூட வர மாட்டேது. ஏன்னா போடுறப்பவே அதுதான், அப்படிதான் போடுறாங்க. 6 மாசம் வரணும், இன்னொரு ரோடு போடணும் 6 மாசம். அப்பதான் கமிஷன் கிடைக்கும். 30% கமிஷன் முன்கூட்டியே கொடுக்கணும். ஒரு ரோடு போடணும்னா அமைச்சருக்கு முன்கூட்டியே 30%, அப்புறம் அதிகாரிகள் 10%, 40 போயிடுச்சு. உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 10% கூட 50 போயிடுச்சு. 10% லாபம் இவங்களுக்கு விற்கணும், 60%. 40%ல என்ன ரோடு போட முடியும்? திமுக அண்ணா திமுகவால் 50 ஆண்டு காலம் செய்ய முடியாததை நான் 5 ஆண்டு காலத்தில் செய்து முடிப்பேன். இந்த 5 ஆண்டு காலத்திலே அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நான் திட்டம் வகுப்பேன். இங்கே உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கும் நான் திட்டமிடுவேன். இப்போது பிரச்சனை பற்றி இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம்.
இப்போ பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு சில பிரச்சனைகள் தான். இப்போ தீர்வும் நீங்கள் பாருங்கள். தீர்வு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்களும் பாருங்கள். மாற்றம், முன்னேற்றம் வர வேண்டும். மாற்றம் என்றால் மதுவையும் ஊழலையும் ஒழிப்பது. முன்னேற்றம் என்றால் கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வேலைவாய்ப்பு பெருக்குவது, தமிழ்நாடு வளம் பெறுவது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னேற்றம் வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வேலைவாய்ப்பு பெருக வேண்டும். தன்மானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். யாரும் கையேந்தக்கூடாது, யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது. சுயமரியாதையோடு நீங்கள் இருக்க வேண்டும். இதை எப்படி நாம் செய்ய முடியும் என்றால், மாற்றத்தை நீங்கள் கொடுங்கள், முன்னேற்றத்தை நான் தருகின்றேன். மாற்றம், முன்னேற்றம், அன்பு